லேர்னிங் கர்வ்னு ஒரு சொல்லுவோம். எஜுகேஷனுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், லேர்னிங் கர்வ்னு. லேர்னிங் கர்வ்ன்றது என்னது? நான் 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு கல்வி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதுங்க. ஆனால் 11ஆவதுல சடனாக பையன் பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிப்பு மேலே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம். ஸோ அந்த லேர்னிங் கர்வ் எந்த இடத்துல நம்மளுக்கு யாருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படிங்கிறத நம்மளோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணுற விஷயமா மாறுது. அப்போ அந்த லேர்னிங் கர்வை என் லைஃப்பில் நான் எங்கேயுமே விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டும் ஆட்டிடியூடு எப்போ வேணால் வரலாம். எனக்கு அது நான் கல்லூரிக்கு போன ஃபர்ஸ்ட் இயரில் வரலாம், இல்லை செகண்ட் இயர் படிக்க முடிக்கும்பொழுது வரலாம், ஃபைனல் இயரில் வரலாம், ஐயோ நான் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் செட்டில் ஆகணுமே வழியே இல்லைன்ற ரியலைசேஷன் அடிக்கும்பொழுது வரலாம். பட் அந்த லேர்னிங் கர்வ் என்னை என்னவா மாற்றுது? நான் படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்டை ஆழமாக படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா? அந்த படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்ட் ஆழமாக படிக்கிறது இல்லாமல் நான் மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ஒரு பீப்புள்ஸ் பர்சனாக மாறி அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுதா? அந்த லேர்னிங் கர்வ் எனக்கு எதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அது எது எனக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதுவாக தான் நான் மாறுவேன். இல்லை இந்த ஏதோ ஒரு செக்டரில் ஏதோ ஒரு வேலைக்குள்ளே நம்ம போயிட முடியும், அது மேலே கேள்வியே கிடையாது. ஏன்னா எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் திருப்பி நம்ம ஒரு மறுபடியும் பேசுகிறோம். ஆனால் அதை உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம என்னவா மாறுறோம்? அந்த படிநிலை ஊழியராகவே நம்ம இருக்க போகிறோமா? அதில் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறோமா? இப்போ இந்த ஒரு செக்டர் உள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு இருக்கும்ல, என்ட்ரி லெவலில் ஒரு வாய்ப்புகள் இருக்கும், என்ட்ரி லெவலில் தாண்டி அதோட சிஇஓ வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா? அந்த ஜேர்னியை கல்வி மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகுதா? நம்மளோட ஆட்டிடியூட் ஃபில் பண்ண போகுதா? நம்மளோட கம்ப்ளீட் டிட்டர்மினேஷன் டெடிகேஷன் ஃபில் பண்ண போகுதா அப்படின்றத பார்க்கணும்.